ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஃபீல் ஃப்ரீ டு குக். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு எக்லெஸ் பனானா கேக் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். அதை நல்லா இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஹேண்ட் பீட்டர் இல்லைனா வயர் விஸ்க் எடுத்து அதை வச்சு கூட நீங்கள் பீட் பண்ணிக்கலாம். நான் வந்து பீட்டர் வச்சு இப்போ பீட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த பனானா நல்லா மேஷ் பண்ணிக்கணும். டூ தேர்ட் கப் டேட்ஸ் எடுத்து நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணியிருக்கேன் மிக்சியில். இதை இப்போ வந்து சைடில் வச்சுக்கலாம். நம்ம சுகருக்கு பதிலாக தான் வந்து இந்த டேட்ஸ் இப்போ ஆட் பண்ணுறோம். உங்களுக்கு வந்து சுகர் போடுறதுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதே குவான்டிட்டி சுகர் எடுத்துக்கலாம். பனானா வந்து நீங்கள் இந்தளவுக்கு பீட் பண்ணால் போதும். கொஞ்சம் அங்கங்கே க்ரன்ச்சியாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு ரொம்ப நைஸாக பீட் பண்ண தேவையில்லை. இதை இப்போ வந்து சைடில் வச்சிடலாம். நான் வந்து இன்றைக்கி கோதுமை மாவில் தான் இதை செய்கிறேன். 2 கப் கோதுமை மாவு போட்டுக்கலாம். பேக்கிங் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டேபிள் ஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையும் வந்து ஒரு சீவர் வச்சு நல்லா கட்டி இல்லாமல் வந்து சீவ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். இப்போ இந்த மாதிரி நல்லா சீவ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அது கூடவே வந்து 1/2 கப் குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஆலிவ் ஆயில் இருந்தால் அது கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இதை வந்து நல்லா பீட் பண்ணிக்கலாம் இந்த ஆயிலோடு சேர்த்து. இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி பீட் பண்ணி வச்சுருந்த பனானா ப்ளஸ் வந்துட்டு டேட்ஸ் மிக்சர் இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதோடு சேர்த்து ஜஸ்ட் ஒரு டைம் மட்டும் பீட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக வந்து 1 டேபிள் ஸ்பூன் கரெக்டாக வந்து வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு ஒன்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு இதோடவே சாக்கோ சிப்ஸ் இதெல்லாம் போடணும்னு நினச்சிங்கன்னா அது கூட போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட கேக் மிக்சர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஒரு கேக் பேனில் நல்லா வந்து சைட்ஸில் ப்ளஸ் வந்து கீழெல்லாம் வந்துட்டு பட்டர் வச்சு நல்லா க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ அவனை வந்துட்டு நம்ம வந்து 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து செல்சியஸில் வைக்கணும்னா 180க்கு வைங்க. இப்போ நம்ம அதை க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிற கேக் பேனில் வந்துட்டு இந்த கேக் மிக்சரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து கேக் பேனில் கேக் மிக்சரை போட்டு நல்லா லெவல் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து ஒரு 2 டைம் டேப் பண்ணிக்கோங்க. இப்போது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அதுக்கு மேலே வந்து சாக்கோ சிப்ஸ் வச்சு ஜஸ்ட்டு டாப் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட நட்ஸ் இருந்தால் கூட நட்ஸை வச்சு நீங்கள் டாப் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட கேக் வந்து சூப்பராக பேக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. அவன் வந்து ப்ரீ ஹீட் ஆன உடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் மிக்சரை வச்சுட்டு ஜஸ்ட்டு 45லேருந்து 50 மினிட்ஸ் வச்சு பேக் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நமக்கு வந்து ப்ரீ ஹீட் ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு 45 to 50 மினிட்ஸ் இப்படியே இருக்கட்டும். 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் நான் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து செல்சியஸ் வைக்கிறதுனா 180ல் வைங்க. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.